ஒரு காட்டுல சங்கி அப்படிங்கிற பேருடைய ஒரு சோம்பேறி கழுதை வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. சங்கியோட சோம்பேறித்தனத்தினால அதோட மனைவி ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. சங்கி கழுதை அதோட பொண்டாட்டிய மங்கின்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சங்கி மதிய நேரத்துல சும்மா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அதோட மனைவி வந்து அதை எழுப்புச்சு. உன்கிட்ட எத்தனை வாட்டி நான் சொல்லியிருக்கேன், தூங்கும் போது என்னை இழப்பாதானே. என்னம்மா கனவெல்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு தெரியுமா? உன்னோட கனவை நான் நிறைய பாத்துட்டேன். இந்த காட்டுல நீ கழுதை அப்படிங்கிற பேர்ல ரொம்ப ஃபேமஸா இருக்க. அடா, இதுல ஃபேமஸ் ஆகுறதுக்கு என்ன இருக்கு? நான் கழுது தானே. நான் சொல்ல வர்றது காட்டுல நிறைய கழுதைங்க இருக்கலாம். ஆனா உன்ன மாதிரி ஒரே ஒரு சோம்பேறி கழுதை கூட நிச்சயமா இருக்காது. அடா, அதை எல்லாத்தையும் விட்டுரு. சொல்லு, எதுக்கு நீ என்ன எழுப்புன? இன்னைக்கு நம்ம காட்டோட சிங்கராஜா எல்லாருக்கும் விருந்து வச்சிருக்காரு. நாம அங்க போக வேண்டாமா? அப்போ சங்கி கழுதை அரைத்தூக்கத்திலேயே தன்னுடைய பொண்டாட்டி கிட்ட சொல்லுச்சு. எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, போய் சாப்பிட ஏதாச்சும் எடுத்துட்டு வா. போது நிப்பாட்டு. சிங்கராஜா என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கறத நீ மறந்துட்டியா? யாராவது அந்த விருந்துக்கு வரல அப்படின்னா அவங்க மேல அவரு கோவப்படுவாரு. சரி, நான் போறேன். நம்ம அரசர் இதுக்கு இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லப்பா. அப்படி சொல்லி சங்கி கழுதை அதோட மனைவி கூட சிங்கராஜாவோட விருந்துக்கு போச்சு. சிங்கராஜாவோட குகைக்கு முன்னாடி காட்டு சேர்ந்த எல்லா விலங்குகளும் இருந்துச்சு. அந்த விருந்துல எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. சங்கி கழுதை அங்க ஒரு இடத்துல போய் உக்காந்துக்குச்சு. அதுக்கப்புறம் எல்லா விலங்குகளையும் பாத்துக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சிங்கராஜா சங்கி கழுதைக்கு பக்கத்துல வந்து சொன்னாரு. ரொம்ப நேரமா நான் பாத்துக்கிட்டே இருக்கேன், இங்க உக்காந்துக்கிட்டே இருக்க. நீ உனக்கு பசிக்கலையா? நான் நல்ல சாப்பாடு எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். மகாராஜா, நீங்க நல்ல சாப்பாடை பண்ணி வச்சிருக்கீங்க. அதை நீங்க எடுத்து ஊட்டி விடுறதுக்கு யாராச்சும் ஆளு வச்சிருந்தா நல்லா இருக்கும். அப்போ எனக்கு கொஞ்சம் உதவியா இருந்திருக்கும். நீ என்ன சொல்லிக்கிட்டே இருக்க? மகாராஜா, நான் சாப்பிட எந்திருக்கணும். எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கேன், என்னால எந்திருக்கவே முடியல. கடைசியா நீ என்ன சொல்ல வர? உனக்கு என்ன வேணும்? உனக்கு ஊட்டி விட நான் ஆட்களை வைக்கணுமா இங்க? அடா மகாராஜா, நான் அப்படி சொல்ல வரல. நீங்க நான் சொல்லத தப்பா நினைச்சிட்டீங்க. நீ என்னோட விருந்தாளியா இருக்கலன்னா இப்பவே உன்னை கொன்னு அதை நல்லா சமைச்சு சாப்பாட்டுல வச்சிருப்ப. இப்போ நீ என்னோட விருந்தாளி, அதனால நீ சொன்னதை நான் கேட்டே ஆகணும். ஏன்னா நான் விருந்தாளிய நல்லா கவனிப்பேன். மங்கி, ஓ மங்கி, இங்க வா. பாவம் சிங்கராஜாவுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா சங்கி அதோட பொண்டாட்டிய தான் மங்கின்னு கூப்பிடுங்கிறது. சிங்கராஜா சத்தமா கத்துனதை பார்த்து சங்கியோட மனைவி மங்கி ஓடோடி வந்துச்சு. சிங்கராஜா, நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? நான் மங்கி குரங்க கூப்பிட்டேன். நீ எதுக்கு வந்த? அது என்னோட பேரும் மங்கி தான் மகாராஜா. சங்கி என்னை எப்பவுமே மங்கின்னு தான் கூப்பிடும். என்ன, இவன் மங்கின்னு கூப்பிடுவானா? காட்டு மக்களுக்கு தெரியும் மங்கி குரங்கு எனக்கு எவ்வளவு நெருக்கமானவன்னு. அப்படி இருந்தாலும் உன்னை மங்கின்னு கூப்பிடுறானா? இங்க என்னதான் நடக்குது? எனக்கு ரொம்ப கோவம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க இங்கிருந்து போயிருங்க, இல்லைன்னா உங்களை கொன்றுவேன். அப்படி சிங்கராஜா சங்கி மங்கி ரெண்டு பேரையுமே அவமானப்படுத்தி பார்ட்டில இருந்து அனுப்பிட்டாரு. அவங்க ரெண்டு பேரும் சோகமா அவங்க வீட்டை நோக்கி நடந்தாங்க. சங்கி மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சது. இப்பதான் சிங்கராஜா நம்மள அவமானப்படுத்தி பார்ட்டியை விட்டு துரத்தி அனுப்பிட்டாரு. உனக்கு கொஞ்சம் கூட கவலையா இல்லையா? மறுபடியும் உடனே எப்படி தூக்கம் வருது உனக்கு? கவலைப்படாத மங்கி, நமக்கு ஒரு காலம் வரும். சங்கிக்கு ஒரு நல்ல காலம் வரும்போது அந்த சிங்கராஜாவை என்ன பண்றேன்னு பாரு. தினமும் கனவு கண்டு கண்டு உன்னுடைய தகுதிக்கு மீறின கனவெல்லாம் இப்ப நீ காண்ற போல தெரியுது. மங்கி, உனக்கு தெரியும் நான் பெரிய சோம்பேறின்னு. ஆனா கனவு காண்றதில்ல, நான் சோம்பேறியா இல்ல. அப்படி சொல்லி சங்கி கழுத வெக்க இல்லாம மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சுது.
அன்னையில இருந்து காட்டை சேர்ந்த எல்லா விலங்குகளும் சங்கி மங்கி 2 பேரையுமே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சிங்கராஜா உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தி பார்ட்டியை விட்டே வெளியே அனுப்புனாரு, மறந்துட்டியா? ஆனா வெக்கம் இல்லாம இன்னும் எப்படி நீ எல்லாருக்கும் முன்னாடி சுத்திக்கிட்டு இருக்க? ரொம்ப அதிகமா பேசுற நீ. நானும் சோம்பேறி தான், அதுக்குன்னு நீ என்ன வேணாலும் என்ன பேசக்கூடாது, சரியா? என்ன பண்ணிடுவே நீ? கொஞ்சம் அதிகமா பேசினா உன்னை பத்தி சிங்கராஜா கிட்ட நான் போட்டு கொடுத்துருவேன். போட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி யோசிச்சுக்கோ. நான் இந்த காட்டு ராஜாவாகும் போது உன்னை என்ன பண்ணுவேன்னு யோசிச்சுக்கோ. சங்கி அப்படி சொன்னதை கேட்டு சிங்கி கிளி அவனை கிண்டல் பண்ணி சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. சிங்கி குருவி சங்கிய கிண்டல் பண்ணதுனால அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அத கோவத்துல ஒரு மரத்துக்கு முன்னாடி போய் நின்னுக்குச்சு. அப்போ சங்கி பார்த்துச்சு, அங்க ஒரு சாமியார் தரையில விழுந்திருந்தாரு. எழுந்திருக்கவே ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. அப்போ சங்கி கழுத ரொம்பவும் கோவமா அவருடைய முதுகுல எட்டி ஒதிச்சுது. விழுந்ததுமே அவரை எழுந்திருச்சு நின்னுட்டாரு. உனக்கு தெரியுமா, நான் அற்புத சாமியார். ஆனா நீ என்னை விட அற்புதமா இருக்க. அது எப்படி சாதியம்? நீ என்னோட பாஷையெல்லாம் பேசுற, மனுஷங்க விலங்கோட பாஷையா பேச மாட்டாங்களே. நான் உங்ககிட்ட இப்பதானே சொன்னேன், நான் ஒரு அற்புத சாமியார்னு. என் இடுப்புல ரொம்ப பெரிய வலி வந்துச்சு. நீ வந்து அடிச்சதுனால அது சரி ஆயிடுச்சு. அதுக்கு பதிலா நான் உனக்கு ஏதாச்சும் கொடுத்தாகணும். கேளு, உனக்கு என்ன வேணும்? இப்போ சங்கி கழுத ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அந்த சாமியார் கிட்ட சொல்லுச்சு, நானு இந்த காட்டோட ராஜாவா ஆகணும். ஆனா காட்டு ராஜா சிங்கம் மட்டும்தான் ஆக முடியும். நீ தானே சொன்ன நீ என்ன வேணாலும் கேளுன்னு. சரி சரி, நான் உன்னோட கோரிக்கைய நிறைவேத்துறேன். கொஞ்ச நாட்களுக்கு இந்த காட்டு ராஜா மத்த காட்டுக்கு போகுது. அப்போ இந்த காட்டுக்கு ராஜாவை நான் உன்னை ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் அவருடைய கையை தூக்கி சங்கி கிட்ட காட்டினாரு. அப்போ அவர் கையில இருந்து ஒரு வெளிச்சம் சங்கி மேல விழுந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே சங்கி கழுத ஒரு சிங்கத்தோட உருவத்துக்கு மாறுச்சு. அடா சாமியாரு, நான் இப்போ சிங்கமா மாறிட்டேனா? ஆனா கொஞ்ச நாட்களுக்கு மட்டும்தான். ஞாபகத்துல வச்சுக்கோ, இந்த காட்டு ராஜா உன் முன்னாடி வரும்போது உன்னோட உருவத்துக்கு நீ வந்துருவ. அப்படி நடக்கவே நடக்காது ராஜா. அவன் என் முன்னாடி வரும்போது நான் உன்னை கொன்னுருவேன். அப்படி பண்ண முடியாது. அப்படியா? ஆனா ஏன்? நீ பாக்குறதுக்கு மட்டும்தான் சிங்க மாதிரி, உண்மையா நீ ஒரு கழுதைதான். அப்படி சொல்லி அந்த சாமியார் அங்கிருந்து போயிட்டாரு. சங்கி கழுத வேக வேகமா சிங்கராஜாவோட குகைக்கு போச்சு. அதுக்கப்புறம் அது எல்லா விலங்குகளையும் சபைக்கு வர சொல்லுச்சு. என் காட்டு வாசிங்களே, நீங்க யோசிக்கலாம், உங்க எல்லாரையும் நான் எதுக்கு கூப்பிட்டு இருக்கேன்னு. சொல்லுங்க மகாராஜா. அது என்னன்னா, ஒரு கலாச்சாரத்தை நான் இப்ப நிறைவேற்ற போறேன். என்ன கலாச்சாரம்? வருஷமா காட்டுல இந்த கலாச்சாரம் இருக்கு. காட்டுக்கு ராஜா சிங்கம் தான். அவங்கள சிங்கராஜான்னு கூப்பிடுவாங்க. ஆனா இன்னிலிருந்து காட்டோட ராஜாவை டங்கின்னு கூப்பிடணும். சங்கி கழுத அப்படி சொன்னது கேட்டு எல்லா விலங்குகளும் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்க என்ன சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ராஜா? அது எப்படி சாத்தியம்? அது சாத்தியமாகும். இந்த காட்டு ராஜா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். மங்கி குரங்க, இன்னிலிருந்து நீதான் எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரணும். ராஜா, நான் எப்படி சாப்பாடு எடுத்துட்டு வர முடியும்? நீங்க வேட்டையாடி சூடா மாமிசத்தை சாப்பிடுவீங்களே, என்னால வேட்டையெல்லாம் ஆட முடியாது. இனிமே நீ என்ன சாப்பிடுறியோ அதான் சாப்பிடுவேன். அப்படின்னா உங்களை யாரு பார்த்துப்பாங்க? என்ன சிங்கி பறவை நல்லபடியா பார்த்துக்கணும். எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. புகைக்குள்ள கொஞ்சம் சூடா இருக்கு. இன்னிலிருந்து சிங்கி பறவை எனக்கு காத்து வீசணும். ஆனா சிங்கராஜா, நான் ஒரு சின்ன பறவை.
என்னோட கொக்கால பெரிய விசிறிய எப்படி பிடிச்சு வீச முடியும்? அதெல்லாம் தெரியாது. என் பேச்ச நீ கேட்கலனா நான் உன்னை கொன்னுருவேன். இப்போ நீங்க இங்கிருந்து போகலாம். காட்டோட எல்லா விலங்குகளும் ரொம்பவும் ஆச்சரியமா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அன்னையிலிருந்து பாவம் சிங்கி குருவிய ராவும் பகலுமா விசிறிய வீச சொல்லுச்சு சிங்கராஜா. விசிறிய வீச வீச சிங்கராஜாவும் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சிங்கி குருவி அழுதுகிட்டே குரங்கு கிட்ட வந்து சொல்லுச்சு, எனக்கு அடிக்கடி ஒரு சந்தேகம் வருது, இதுதான் உண்மையிலேயே சிங்கராஜாவா? உனக்கு மட்டும் இல்லை சிங்கி, எல்லாருக்குமே அந்த சந்தேகம் இருக்கு. காட்டுராஜா எப்பவுமே குகையில தூங்கிக்கிட்டே இருக்காங்க. மாமிசத்தை சாப்பிடாம பழமெல்லாம் சாப்பிட்றாங்க. சரியா சொன்ன. எல்லாரும் காட்டை விட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா அப்புறம் நானும் இந்த காட்டை விட்டு போயிடுவேன். அப்படி காட்டுல இருக்கிற விலங்குகள் எல்லாருமே சங்கி கழுதையால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் காட்டை விட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா உண்மையான ராஜா சிங்கம் காட்டுக்கு வந்துச்சு. அப்போ சிங்கராஜாவை பார்த்து அதோட நண்பனான குரங்கு இப்படி சொல்லுச்சு, டங்கி மகாராஜா, நீங்க குகையில தூங்கிட்டே இருந்தீங்க, திடீர்னு எப்படி இங்க வந்தீங்க? நீ என்ன சொல்லிக்கிட்டே இருக்க? என்ன டங்கின்னு கூப்பிட உனக்கு எவ்வளோ தைரியம்? மகாராஜா, நீங்க தானே சொன்னீங்க. அப்படி குரங்கு நடந்த எல்லாத்தையும் சிங்கத்துக்கிட்ட சொல்லுச்சு. வா என் கூட. கண்டிப்பா என்னமோ நடந்திருக்கு. காட்டு ராஜா நான் தான். சிங்கராஜா ரொம்பவும் கோபமா குகைக்கு போச்சு. சிங்கராஜாவை பார்த்த உடனே சங்கி கழுத அதோட உண்மையான உருவத்துக்கு மாறுச்சு. ஓ, சங்கி கழுத நீதானா? என் உருவத்துல வந்து எல்லா விலங்குக்கு முன்னாடி என்ன டாங்கி ஆக்கிட்டியா? நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். அப்போ அந்த இடத்துல அதே சாமியார் வந்தாரு. இவனை விட்டுரு சிங்கராஜா. நான் தான் கொஞ்ச நாட்களுக்கு இவனுக்கு உன்னோட ரூபத்தை கொடுத்தேன். ஆனா இவன் எனக்கு கொடுத்த வரத்தை தப்பா பயன்படுத்திட்டான். சிங்கத்தோட பேரையே நாசமாக்கிட்டான். அப்போ அங்க சங்கி கழுதையோட பொண்டாட்டி வந்துச்சு. பாவம் ரொம்ப நாள் சங்கிய காணோம் அப்படின்னு அது தேடிக்கிட்டு இருந்துச்சு. இவரை மன்னிச்சிடுங்க மகாராஜா. சிங்கராஜா, இது ஒரு கழுத. கழுத மாதிரி தான் யோசிக்கும். என்ன மன்னிச்சிருங்க, கழுதையாவே நான் நல்லா இருக்கேன். சிங்கராஜா சங்கிய பார்த்து ஐயோ பாவம்னு சொல்லி சங்கியையும் அதோட மனைவியையும் சரி போங்கன்னு சொல்லிட்டாரு. சாமியாரும் அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு. அன்னையிலிருந்து சங்கி கழுத முழுசா அதோட குணத்தை மாத்திக்கிச்சு.